நாரதருக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடல். நாரதர் இருக்கிறதுலே மிகப்பெரிய பக்தன் யார்? நாம எப்பவும் கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம தான் பெரிய பக்தன் கிருஷ்ணர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. கிருஷ்ணர் சரிப்பா நீ ஒருத்தரம் ஆயர்பாடி பிருந்தாவனத்துக்கு போய் கோபிங்களெல்லாம் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அங்க போய் நாரதர் அவங்களுக்கு எல்லாம் உட்காந்து நாரதர் பக்தி சூத்திரம் எழுதினவராச்சு, ரொம்ப பெரிய ஞானியாச்சு. அவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, வாங்க உங்களுக்கு நான் பக்தி சூத்திரம் உபதேசம் பண்றேன். அவங்க கோபிகைகள் யாரா இருந்தாலும் ஒரு பெரிய ரிஷி வந்திருக்காரு என்ற மரியாதைக்காக அவரை வணங்கி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த சூத்திரத்தோட உபதேசம், எப்படி இறைவனை மறக்காமல் இருப்பதுன்னு. கோபிகைகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. நாரதர் சொல்றாரு, என்ன ஏன் சிரிக்கிறீங்க? எங்களால் அவரை மறக்க முடியலன்றதான் எங்க பிரச்சனை. அவரை மறக்காம இருக்கிறது எப்படின்னு எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு முறையாவது சக்தி பாதம் நிகழ்ந்து, சக்தி நீபாதம் நிகழ்ந்து குருவோடு அந்த உயிர் தொடர்பு ஏற்பட்டு விடுமானால் 24 மணி நேரமும் இன்னும் சோறும் பருகும் நீரும் உண்ணும் வெற்றிலையும் கிருஷ்ணா கண்ணா உன் நீயே அப்படின்னு எப்படி ஆழ்வார்கள் உருகிறாங்களோ கரையிறாங்களோ அது மாதிரி 24 மணி நேரமும் நீங்க ஆபீஸ் போனாலும் வேலை செஞ்சாலும் சமைச்சிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த குருவினுடைய உணர்வு அப்படியே அண்டர் கரண்ட் உங்களுடைய உயிரோட அண்டர் கரண்டாவே மாறிடும். அதைத்தான் இந்த பரமசிவ பரம்பொருள் இங்க சொல்றாரு, யான மூலம் குரோ மூர்த்திஹி